சுக்கிர பகவான் கரெக்டா 19 தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு 10ஆம் இடத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல வர்றாரு. சூப்பரா வர்றாரு. குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம். இது மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு 8ஆம் இடத்துல எல்லா கிரகம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது 11ஆம் இடத்துல திடீர் யோகத்தை தான் உண்டு பண்ணும். உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு குழப்பம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் வருமான பிரச்சனை, ஏதாச்சும் வேலை பிரச்சனை, ஏதாச்சும் கடன் பிரச்சனை, ஏதாச்சும் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே இருக்கும். ஏன்னா பங்குனி மாசம் வந்தாவே சூரியன் 8ல நிப்பாரு. 8ஆம் இடத்துல நிக்க கூடாதுங்க. ஒரு குழப்ப தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். எதுலையுமே பாருங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கணும் அவசியம் கிடையாது. சிங்கம் போல் வாழக்கூடிய ஒரே ராசி சிம்மம் தாங்க. ஒண்ணு இல்லை, நான் இடம் வாங்க போறேன், இடத்துல அமௌண்ட்ல இட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 14 தேதிக்கு அப்புறம் அந்த இடம் உங்களை நீ வித்துடுவீங்க. விற்க முடியாத இடமே இருக்கட்டுமே, இடமோ பூமி ஏதோ விற்க முடியாத ஒரு கேஸ் நடக்குதுன்னு அது நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா சூரியன் உச்சம். உங்க ராசி அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம். எப்ப? ஏப்ரல் 14 தான் உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாள். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிய நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலன், மாதமான பயிற்சி, ஏப்ரல் மாத பயிற்சி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்குது? தயவு செய்து சொல்றேன், 12 ராசிக்காரர்களுமே இந்த மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு யோகங்கள் இருக்கு, பரிவர்த்தனை யோகங்கள் இதுல இருக்குது. குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம். கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி நிக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டுல, குரு பார்த்தால் கோடி நன்மையான வீட்டுல, மீன ராசியில 4 கிரகம் ஒண்ணு கூடி பலமா உட்கார்ந்துருக்கு. தொழில்காரகன், தைரியக்காரகன், புத்திக்காரகன், தலைமை பொறுப்புக்காரகன், இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது எதுக்குமே பயப்படாதீங்க. யாருடைய ஜாதகத்துல குரு தசையா, சனி தசையா, சனி புத்தியா, செவ்வாய் புத்தியா, புதன் புத்தியா, எந்த புத்தி வந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்தும் கண்டிப்பா ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட டிவி பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண. அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. எதுலையுமே திறமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், ஒழுக்கமான குணம் சிம்ம ராசியில இருக்கும். எதுலையுமே பாருங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கணும் அவசியம் கிடையாது. சிங்கம் போல் வாழக்கூடிய ஒரே ராசி சிம்மம் தாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருமே உங்க சுயஜாதத்தை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும். உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்குது, எல்லாருமே உங்க ஜாதத்தை பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மால பிறந்திருப்போம். நமக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம் வரும்போது, அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை பார்க்கணும். எது பலவீனமான கிரகம் வரும்போது பலவீனத்தை பார்க்கணும். நிறைய பேர் பாருங்க, பிறந்திருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பின்ன என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதக தசா புத்திகள் சரியா அமைப்பு இருந்திருக்காது. அதனால நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம், குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஒரு பொது பலனை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு பலனுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க லைஃப்ல இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகம் இப்ப பார்க்கணும், உங்க ராசியில கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சனி, 4 கிரகம். அடுத்து 11ஆம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சுக்கிர பகவான் மேஷத்துல, லாபத்துல 11ஆம் இடத்துல குரு பகவான். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுல 4 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. நம்பர் 1 சூரிய பகவான் கரெக்டா பாருங்க, 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எப்பவும் பயிற்சி ஆகுது. கரெக்டா ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு உச்சமாகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் கரெக்டா 19 தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு 10ஆம் இடத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல வர்றாரு. சூப்பரா வர்றாரு. அடுத்தது ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 8ஆம் இடத்துக்கு புதன் போகிறாரு. இது அந்த கிரகத்துடைய பயிற்சி.
நல்லா பார்த்துக்கணும். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், இது மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு 8ஆம் இடத்துல எல்லா கிரகம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது 11ஆம் இடத்துல திடீர் யோகத்தை தான் உண்டு பண்ணும். உங்க வாழ்க்கையில யாருடைய ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். கெட்டதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வரை ஒரு குழப்பங்கள் லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து சூரியன் போய் ராசி அதிபதி இருக்கவே கூடாது. உங்களுக்கு குழப்பம் இருக்கா இல்லையா? இருக்குமே. இப்ப ஏதாச்சும் ஒரு குழப்பம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் வருமான பிரச்சனை, ஏதாச்சும் வேலை பிரச்சனை, ஏதாச்சும் கடன் பிரச்சனை, ஏதாச்சும் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே இருக்கும். ஏன்னா பங்குனி மாசம் வந்தாவே சூரியன் 8ல நிற்பாரு. 8ஆம் இடத்துல நிக்க கூடாதுங்க. ஒரு குழப்பம் தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். எதுவுமே கரெக்டா முடிவு எடுக்க முடியாது, கரெக்டா திங்க் பண்ண முடியாது, கரெக்டா ஒரு சிந்தனையை வச்சு கரெக்டா ஒரு விஷயத்தை இறக்க முடியாது. இது எல்லாமே உங்களுக்கு மாறும். நான் சொல்றேன்ல 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே மாற்றம் மாற்றம் மாற்றம். ஒன்றும் இல்லை, பொருளாதாரம், வருமானம், இன்கம் சூப்பரா இருக்கும். நினைச்ச மாதிரி பொருளாதார வருமானம், வேலை, தொழில, உத்தியோகத்துல நல்ல சேஞ்ச், நல்ல ஒரு மாற்றம், செம்மையா வேலை செய்யும். நல்ல நேரம் நெருங்குது. அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஒன்றும் இல்லை, நான் இடம் வாங்க போறேன், இடத்துல அமௌண்ட்ல இட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கலேன், 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த இடம் உங்களை நீ வித்துடுவீங்க. விற்க முடியாத இடமே இருக்கட்டுமே, இடமோ பூமி ஏதோ விற்க முடியாத ஒரு கேஸ் நடக்குதுன்னு அது நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா சூரியன் உச்சம், உங்க ராசி அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம். எப்ப? ஏப்ரல் 14 தான் உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாள். நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்றேன், எல்லாத்துக்கும் நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி இப்படியா இருக்கும். நீங்க மற்றவங்க ஷேர் பண்ணா அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் நிம்மதி இருக்கீங்க. கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிர் இருக்கும், எப்படி நிறைய பேருக்கு வேலையே இல்லாம நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, நல்ல வேலை உங்களை தேடி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாரும் பயப்படாதீங்க. அஷ்டமசனி இருக்கு, ஆட்டி படைங்க, நீங்க பாதிக்காது. இப்ப புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம், அதான் சொல்ற பரிவர்த்தனை யோகம் வாழ்க்கையை மாத்தியே போடும். வேலை உத்தியத்துல வெளிநாட்டை வேலை பார்க்கணும், அங்களுக்கு நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு எல்லாமே சரியாகும். நல்ல வேலை கிடைக்கும். இங்கே வேலை பார்க்கணும், நல்ல வேலை கிடைக்கும். வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். அதிகம் பேங்க்ல போய் லோன் கேட்கிறேன், என்னை அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க. லோன் சேங்ஷன் ஆகும், இப்ப சேங்ஷன் ஆகும். பூரி சொத்து, அப்பா சொத்து, அம்மா சொத்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நகை வாங்கிடுவீங்க. நகையோ இல்ல இடமோ ஏதோ, நான் சொன்னல இந்த விஷயம், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. இது நல்லதா இருக்கு. அதனால உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏப்ரல் 14 அப்புறம் கண்டிப்பா லைஃப்ல இருக்குது. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவ்வளவுதான். கர்மாவை தூக்கி எரிஞ்சிடணும். எப்படி நிறைய பேர் பிறந்ததான் கஷ்டப்படுறீங்க, கண்டிப்பா யாரு கஷ்டம் இல்லாத மனிதனே கிடையாதுங்க. இப்ப எல்லாமே நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருங்க. கணவன் மனைவில எந்த ஒரு மன வருத்தமும் ஒரு குழப்பம் இருக்காது. சந்தோஷமான நேரம் இப்ப வரும். நல்ல விஷயம். வெளிநாடு, வெளியூர் போகணுமா, வெளிநாட்டுல படிக்க நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சொல்றேன், நீங்க எக்ஸாம் எழுதுங்க. உங்க குழந்தைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தையா இருந்தாலும் சரி, சிம்மராசி எத்தனை பேர் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ரிசல்ட் மட்டும் பாருங்க, உங்க பக்கம் இருக்கும் பாருங்க. நல்ல படிப்புக்குள்ள சூப்பரா ஒரு அப்பா பேரை இந்த புள்ள எடுக்கு ராஜா. ஒரு உயர்ந்த இடத்துல படிப்புகளில் அதிகமான ஒரு மதிப்பெண்ல போகக்கூடிய ராசி சிம்ம ராசி இருக்கு. இது எழுதியே வச்சுக்கோங்க. செம்மையான யோகம், எதிர்பார்க்காத ஜாக்பாட் யோகம். இப்படிதான் சொல்லுவேன் நான். படிப்புகளில கமிஷன் வியாபாரம், கலைத்துறை, இசைத்துறை, மருத்துவர்கள், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஏன்னா நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஆசிரியர் வேலை, எதையுமே ஒரு பொய் சொல்லி ஏமாத்தணும் உங்கள்கிட்ட அவசியம் கிடையாதுல்ல. நேர்மை தானே உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம். இது எல்லாமே உங்களை காப்பாற்றும். எல்லாமே ஏப்ரல் 14 அப்புறம் எதை தொட்டாலும் உங்க பக்கம் வெற்றி வெற்றி வெற்றி. தோல்விக்கே விஷயம் இல்லை ராஜா. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். தொழில மிக பயங்கரமான லாபத்தை பார்ப்பீங்க. பொருளாதார வேலை சூப்பரா இருக்கும். நெருப்பு, இரும்பு, ஷேர், கமிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். எடுங்க லாட்ரி வருது, இப்ப அடிக்க பாருங்க ஜாக்பாட். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதகத்தை பார்த்து பாருங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. கெட்டது இல்லை, நல்லதா வருது. இதை எடுத்துக்கிறது உங்க ஜாதகத்தை பார்த்து எல்லாருமே செக் பண்ணிட்டு சூப்பரா போங்க. ஏப்ரல் மாசத்துல ஜெயிக்கலாம். இப்ப நட்சத்திர பலன்கள் போமா. முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல விஷயம், நல்ல காரியம் தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவலையே படாம நீங்க போயிட்டே இருங்க. உங்களுக்குள்ள ஒரு ஞானம், உங்களுக்குள்ள ஒரு அறிவு, உங்களுடைய ஒரு புத்தி உங்கள்ட்ட நிறைய இருக்கும். தனிமையை விரும்புங்க, தன்மானத்தை பார்ப்பீங்க, திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். ஹார்ட் ஒர்க்கு போடக்கூடிய ஒரே நட்சத்திரம் மக நட்சத்திரம். இப்ப எல்லாமே செல்வமா கொடுக்குறாரு, பணமா கொடுக்குறாரு, பொருளா கொடுக்குறாரு, நகையா கொடுக்குறாரு. எடுத்த காரியம் வெற்றியா வரும். வீடு, இடம், பூமி, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உயர் பதவி தேடி வரும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர விதி சுயசாரத்துல போறாரு.
உங்களை மதிக்காதவங்க இப்ப மதிப்பாங்க. சொந்த பந்தத்துல ஒரு நல்ல விஷயம், கணவன் ஒற்றுமை, படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் நீங்க கிங்குங்க. மகம் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய மாசம் இந்த ஏப்ரல் மாசம். எழுதிய வச்சுக்கோங்க. தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும். அடுத்து பூரத்துல பிறந்தவங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஆட்சி பலமாக போறாரு. எப்ப? ஏப்ரல் மாசம் 19 அப்புறம் பட்டம், பதவி, வேலை, உத்தியோகத்துல உயர் பதவி, வேலை கிடைக்காதவங்க, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, சொத்து வாங்குறது எல்லாமே தடங்கலாச்சு. இப்ப கொடுப்பாரு பாருங்க எல்லாத்தையும், யோகத்தை. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. நிறைய விஷயம், எந்த ஒரு மனசுல ஆசை வச்சாலும் ஆசையை அப்படியே பொறுமையா அடக்கி வச்சுக்கோங்க. ஆனா 19 அப்புறம் உங்க வாழ்க்கை எல்லாமே பொண்ணா மாறும். நிறைய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துட்டு இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க. பூரம் சொல்லி வச்சு அடிக்கும் பாருங்க, வெற்றியை மட்டும். அடுத்து உத்திர நட்சத்திரம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். பொய் சொல்ல அவசியம் கிடையாது, ஏமாத்தணும் அவசியம் கிடையாது. நேர்மைக்கான விஷயம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எந்த ஒரு விஷயத்தாலும் தைரியமா இறங்கி சூப்பரா இருக்கும் உங்க பக்கம். உத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது. வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்பு, கல்வியா, தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றமாகவே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. படிப்பு, கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், அரசியல், அரசாங்கம், நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கெட்டதா இப்ப நிறைய ஒரு தடங்களை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யாரு? இந்த உத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க, புளிஞ்சு எடுத்துட்டாரு. ஆனா உங்களுக்கு ஏப்ரல் மாசம் கரெக்டா நான் சொன்ன டேட்டு தான். 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க தலையெழுத்தே மாறுன்ட்டேன் ஃபர்ஸ்டே. உயர்ந்த பொறுப்பு, தலைமை பொறுப்பு, வீடு, ஒரு சுப செலவு, சுபகாரியம், நல்ல விஷயம், உங்களை எதிரியை வெல்லக்கூடிய திறமை எல்லாமே தேடி வருது. வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை சிம்ம சொப்பனமாக ஜெயிக்கக்கூடிய மதமாகவே அமைகிறது.